ஓம் ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஸ்ரீமன்னாராயண சரணௌ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய. ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரீதடி சுத்தமுத்தோத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம்ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லாவரக்கணை கிள்ளிக் களைந்தானை கீர்த்திமை வாடிப்போய் பிள்ளைகளெல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முழங்கிற்று. புள்ளும் சிலம்பினகான் போதறிக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளந்தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய். முன்னர் இரு பாசுரங்களில் கண்ணனின் செயலையும் மனத்துக்கினியானான ராமனின் பெருமையையும் பாடி தோழியை துயில் எழுப்பிய ஆண்டாள் இந்த பாசுரத்தில் ராமகிருஷ்ணர்களின் புகழ் பாடி உன் இல்லத்தின் முன்னே நிற்கின்றோம், கபட எண்ணத்தையும் கள்ளத்துயிலையும் கைவிட்டு எழுந்து வா என்று எழுப்புகின்றனர். பறவை உருவம் கொண்டு வந்தான் பகாசுரன் எனும் அசுரன். அவன் வாயை பிளந்து கிழித்து எறிந்தான் கண்ணன். கொடியவனான ராவணனை முடித்தான் ராமபிரான். அவன் சார்ந்த அரக்கர் குலத்தையும் வேரோடு களைந்து ஒழித்தான். இப்படி எம்பெருமானின் வீரத்தையும் கீர்த்தியையும் பாடியபடி பெண் பிள்ளைகள் எல்லோரும் பாவை நோன்பு நோற்பதற்காக குறிக்கப்பட்ட இடத்தில் புகுந்துள்ளனர். விடிவெள்ளியாகிய சுக்கிரன் உதய நேரம் என வானில் எழுந்தான். வியாழனாகிய பிரகஸ்பதி அஸ்தமனம் என உறக்கம் கொண்டான். பறவைகள் தங்களுக்கான இரையை தேட வெளிக்கிளம்பிவிட்டன. அவ்வாறு தேடிப்போன இடங்களில் குதூகலித்து ஆரவாரம் செய்தன. மனத்தை ஈர்க்கும் மலர்களின் அழகை கொள்ளை கொள்ளும் அழகுடைய கண்களை உடையவளே, என்றும் அழகு குலையாத பதுமையை போன்றவளே, கண்ணனும் நாமும் கூடிக் குலவுவதற்கு வாய்த்த காலமாகிய இந்த நன்னாளில் நீ மட்டும் அந்த கண்ணனின் சேட்டைகளை மனத்தில் நினைத்தபடி தனியே படுத்து கிடக்கிறாயே, அந்த கபடத்தை கைவிட்டு எழுந்து வா, எங்களுடன் சேர்ந்து உடல் சிலிர்க்கும்படி குளத்தில் படிந்து குளித்து எழாமல் இப்படி படுக்கையில் வீழ்ந்து உறங்கி கிடக்கிறாயே, ஆச்சரியம்தான் என்று தோழியை துயில் எழுப்புகிறார் இந்த பாசுரத்தில் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார்.